வணக்கம். கந்தர் அனுபூதியில் 24வது பாடல். கூர்வேல் விழிமங்கைய கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. கூர்வேல் விழிமங்கைய கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. இதன் பொருள், அடியோடு சூரபன்மனையும் கிரௌஞ்சகிரியையும் பிளந்த நீண்ட போர் வேலாயுதத்தை உடைய முருகா, இந்திரலோகத்திற்கு இறைவனே, தமது கூர்மையான விழிகளின் பார்வையினால் ஆடவரை மயக்கும் தன்மையுடைய சில மாதரை ஆசையில் சகவாசம் கொள்வேனாயின், முருகா, உன்னுடைய கருணைக்குரியவனாக ஆக முடியுமா என்பது இப்பாடலின் பொருளாகும். மாதர் மயக்கம் கொண்டோர் இறை அருளை சேர்தல் முடியாது. இதில் பெண் மயக்கமே ஒரு மாயை என்கிறார். அந்த மாயை ஒழிய வேண்டும் என்கிறார். கைவல்ய நவநீதத்தில் ஒரு பாடலில் தாண்டவராயர் கூறுவது, தடைகள் ஏதெனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜன்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே என்கிறார். தீய நெறியில் மாயைகளில் சிக்குவது எப்படியெனில், பல ஜென்ம பழக்கத்தால் அவைகளுக்கு அடிமையாகும். அதிலிருந்து விடுபட்டு உயர் ஞானம் பெற திடமுடன் மிகுந்த வலிமையுடன் நல்ல பல நூல்களை பிறர் கூற கேட்டு கேட்டு அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து மனம் தெளிவு பெற்று அதிலிருந்து நழுவாதிருக்க வேண்டும். ஏனெனில் இது பல ஜென்ம பழக்கமாகும். உயர் ஞான தெளிவு பெற்றால் மட்டுமே சாயுஜ்ய பதவியை அடைய முடியும். சாயுஜ்யம் என்பது பரமாத்மாவோடு ஜீவாத்மா ஒன்றி நிற்கும் நிலையாகும். நாமும் நற்சொற்கள் கேட்டு ஞான தெளிவடைவோம். தமிழால் நாமும், நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.